சீட் கிடைக்கல. ஸோ இப்படி தான் பேசஞ்சர் வரலையே நானே வந்து உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துடலாம்னு நினச்சிட்டு இப்படி வீடியோ எடுத்துட்டேன். ஆக்சுவலி ஒரு 38 hours ட்ரெயின் ட்ராவல் ஓகேவா. ஸோ அதனால் ஒரு 1.5 நாள் இங்கேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பெட்டர் இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கீழே அண்டர் பெட் போட்டுக்கோங்க ஆர் சைடில் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். இன்கேஸ் 2 members 1 member போகிறீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். ஐஆர்சிடிசியில் நிறைய வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கி ட்ரை பண்ணப்பா. நைட்டு ஒரு சம தூக்கம் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் பாதி ட்ராவல் காலி. இப்போ இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஹலோ கைஸ், இப்போ வந்து டே 1 ட்ராவல் முடிச்சுட்டு டே 2 இது. டே 1ல் வந்து 8ஆம் தேதி நேற்று கோயம்புத்தூர்லேருந்து சென்னை கிளம்புவோம். ஒரு சென்னையில் இருந்து ஒரு 4 o'clock வந்து அகமதாபாத் ஒரு ட்ரெயின் வந்து பிடிச்சோம். ஸோ இன்றைக்கி வந்து டுவர்ட்ஸ் அகமதாபாத் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கோம். ஸோ அந்த வில்லேஜ் ஏரியா. சரி, ஓகே, வீடியோ சூன். ப்ரோ இதெல்லாம் அங்கேருந்து வீடியோ எடுக்கணும் ப்ரோ. தென் வடாப்பாவை ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வடாப்பாவும் ட்ரை பண்ணிட்டேன் அந்த இடத்துலையே. அப்புறமா வந்துட்டு மதியான டைமுங்கிறனால நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஹைதராபாத் பிரியாணி ட்ரை பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைமு ரியலாகவே செம்மையாக இருந்துச்சு ஹைதராபாத் பிரியாணி. ஐஆர்சிடிசியில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் வந்து ரீச் ஆகிட்டோம். இது அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷன். இறங்கினோடனே மை ஹானஸ்ட் ரிவ்யூ, அங்கங்கே இறங்கினா சரி மண் வாசம் வரும்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனால் அகமதாபாத்தில் வந்தோடனே ஃபஸ்ட்டு எனக்கு வந்த வாசனை பான் மசாலா வாசனை தாங்க. சத்தியமாக வெறுத்துட்டேன். எனக்கு இப்படியாடா ஒரு ஃபீலிங் கொடுப்பீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில வேற டக்குன்னு மூஞ்சல் கப்புன்னு அடிக்கிற மாதிரி பான் மசாலா ஸ்மெல்லு. ஸோ அப்புறம் இறங்கியாச்சு. சரி வடக்கன்ஸ் எல்லாம் சமாளித்து தான் ஆகணும். நாங்களும் போக ஆரம்பிச்சோம். எங்கே பார்த்தாலும் ஹிந்தி தான். ஒரு போர்டு கூட ஹிந்தி குஜராத்தி இதுதான் இருக்கும். ஸோ நாங்களும் வந்து சரி சமாளிப்போம் இங்கிலீஷை வச்சு நாங்களும் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டோட்டலி இதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனு. இந்த அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போக போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ அகமதாபாத் ரீச் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுன்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் அகமதாபாத்தில் 3 நாள் என்ன பண்ணுன்னு நான் சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.